நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சிகளை நேரலை செய்யும் பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை ஏன் நேரலை செய்ய முடியாது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை வினவியுள்ளார். பேரவைத் தலைவர் அப்பாவு ஸ்டண்ட் செய்வதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். எப்படி அது உரிமை மீறலான? இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்பனா 24 hours லைவ். இப்ப உயர்நீதிமன்றத்தில் போட்ட கேஸ்ல போய் சொல்லிருக்காங்க லைவ் பண்ண மாட்டோம், டிலேடா பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்க லைவ் பண்ண மாட்டீங்க? ஏன்னா லோக்சபால லைவா வருது. லோக்சபால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பாக்குறோம். சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த 2 நிமிஷ வீடியோ என்ன தப்பு? அது என்ன உரிமை மீறல்? கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய எக்ஸ் தளத்துல போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது என்ன உரிமை மீறல் பாத்திரலாம். அப்ப லோக்சபால மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா? லோக்சபா ராஜ்யசபா 24/7 டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இங்க தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வரமாட்டேது? ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க? எதிர்கட்சி பேசுறது போடுறது இல்ல, பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறது இல்ல. இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ற ஸ்டண்ட்டுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டா சொல்லிடுறேன்னு நேற்று கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பா இருக்கார். அதனாலதான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது. அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. இதுல உரிமை மீறலுக்கெல்லாம் 1% கூட இல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.